அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் ஜூலை மாதத்திற்குரிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் வேறுபட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களில் ஜூலை மாதம் பிறக்க போகிறது. இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய இந்த பெயர்ச்சியால் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் பார்க்கும் பொழுது சுபமாகவும் சில நேரங்களில் அசுபமாகவும் பலன்கள் கிடைக்கப்பெற போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து விதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகளும் கிடைக்கும், அதே மாதிரி பாதகமான நிலைகளும் உருவாக காண்பீங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களினுடைய நண்பர்களின் வட்டாரமும் அதிகரிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்த பண வருவாய் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உங்களினுடைய நிதிநிலை உயர ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கவனமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜூலை மாதத்தில் மிகவும் சிறப்பான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறுங்க. இந்த காலத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர ஆரம்பிச்சிடும். உங்களின் சிறப்பான தைரியத்தாலும் கடின உழைப்பாலும் கடினமான வேலைகளையும் அசாத்தியமாக முடித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மும்முரமாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். இருப்பினும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு சிறப்பான லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில் உங்களினுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க. உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்வுகள் பூஜைகள் செய்ய ஏற்பாட்டையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதே சமயம் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையும் நீங்கள் மாதத்தினுடைய முற்பகுதியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதனால் மாதத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால மாதத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அனைத்துமே உங்களுக்கு நன்மையும் வெற்றியையும் தரும், காலதாமதம் ஆகாது. அதுவே மாத பிற்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காலதாமதம் இழுபறிகள் இடையூறுகள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை முடிக்கிறதுலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதை முன்னேற்ற புதிய வாய்ப்புகளும் விரிவுபடுத்துவதற்கான வசதிகளும் உண்டாக பெறும். நண்பர்கள் புதிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜ யோகங்கள்
அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷப ராசிக்கினருக்கு இருக்க பெறுங்க. உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறது போன்ற சுற்று தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாக பெறும். உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியமான சூழல் இருக்க பெறுகிறது. திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையப்பெறும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா செல்லவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. ராஜ யோகங்கள் உங்களுக்கு உருவாக போகிறது. அப்படிங்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் மாதத்தினுடைய முற்பகுதியில் கிடைக்கப்பெறும். பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செல்வம் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களின் சுகபோகங்கள் அதிகரிக்கவும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் லாபம் உண்டாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சற்று கடினமாக முயற்சி செய்வது பெரிய அளவில் நற்பலன்களை பெற்று தருங்க. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க பெறும். சில நேரங்களில் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணமோ பதவி உயர்வோ இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றமோ உங்களுடைய பணி இடத்துல உங்களுக்கு கிடைப்பதற்கு அதீத அளவில் நேரங்கள் அதீத அளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா நன்றாகவே இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக அனைத்து விஷயத்துலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இடமாற்றம் வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், இந்த நேரத்தில் நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாதத்தினுடைய முற்பகுதி அமையப்பெற போகிறது. நீங்கள் எந்த ஒரு வேலையை முன்னெடுத்தாலும் அது சிறப்பாக நிறைவேறி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களினுடைய பழைய கடின உழைப்பிற்கான மரியாதை நற்பலன்களையும் பெற்றிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் படிப்பில் சிறப்பாகவே செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. படிப்பில் அவர்களினுடைய அர்ப்பணிப்பு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. உங்களின் ஆரோக்கியம் சிறக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு மனை யோகமும் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது. பல வகைகளில் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பலவித மங்கள ராஜ யோகங்களை உங்களுடைய ராசிக்கு அவை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சுபிக்ஷமான ஒரு காலத்தை அது உங்களுக்கு தரலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவித்து சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறும். அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்க பெறுங்க. பணவரவு அதிகரிக்கிறதுனால உங்களால் சேமிக்கவும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலும் செய்ய சாதகமான மாதமாகவே இருக்கும். உங்களினுடைய சிறப்பான செயல்பாடு பதவி உயர்வு பெற்றுத்தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் உண்டுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் காதல் விஷயத்தில் புரிதலும் சிறப்பாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். பல விதத்தில் அதிர்ஷ்டமும் லாபமும் நிறைந்ததாகவே இருக்கும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலும் வியாபாரமும் நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றொரு புறம் உங்களினுடைய குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ஒரு வேலைகளும் சரியாக திட்டமிட்டு எளிதாக முடித்து விடுவீங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யோகங்களால் வீட்டில் சுப காரியங்களும் பண வரவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. இருப்பினும் உங்களினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. குடும்ப பொறுப்புகள் வேலை தொடர்பான இக்கட்டான சூழ்நிலைகள் மூத்தவர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். தந்தையின் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிச்சிடும். திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் நடைபெறும். உங்களினுடைய கடினமான முயற்சிகளுக்கு நற்பலன்களை நீங்கள் பெற்றிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைகிறதுல வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பேறு அப்படின்னு சுபகாரியம் நடைபெறுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணி உயர்வு, போனஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது.